மோர்கன் ஹவுசலின் தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகம் சாதாரண நிதி மேலாண்மை புத்தகம் இல்லை. பணத்தை பத்தின நம்ம மனநிலை, உணர்ச்சிகள், தப்பான எண்ணங்கள் எல்லாம் நம் பண விஷயங்கள் முடிவுகளை எப்படி பாதிக்குதுன்னு விளக்குது. பண விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும்னு இந்த புத்தகம் சொல்லுது. நிறைய பேர் பண விஷயத்தை என்களா பார்முலாவா மட்டும் பார்க்கிறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை அனுபவங்கள், உணர்ச்சி எல்லாமே நம்ம பண விஷய முடிவுகள் பாதிக்குது ஹவுசல் சொல்றார். நல்ல பண முடிவுகளை எடுக்கணும்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற நிறைய பண முடிவுகளை பாதிக்கிற சில தப்பான எண்ணங்களை பத்தி இந்த புத்தகம் பேசுது. இந்த தப்பான எண்ணங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்ணிக்க முடியும். நீண்ட கால திட்டமிடல் மற்றும் பொறுமை என்பது தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தின் முக்கிய கருத்து. சேமிப்பு மற்றும் முதலீட்டின் மூலம் நமது பணம் பல மடங்கு பெருகும் என்பதை ஹவுசல் வலியுறுத்துகிறார். ஆனா இதுக்கு நீண்ட காலம் மற்றும் பொறுமை மிகவும் அவசியம். நிதி சந்தையில் இருக்கும் இடர்பாடுகள் மற்றும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளை பற்றியும் இந்த புத்தகம் பேசுகிறது. எதிர்பாராத நிகழ்வுகள் முதலீட்டின் ஒரு பகுதி என்பதை ஹவுசல் வலியுறுத்துகிறார். எதிர்காலத்தை கணிப்பதற்கு பதிலாக இந்த நிச்சயமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதமாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பணக்காராக இருப்பதற்கும் நிதி நிலையில் வலுவாக இருப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை இந்த புத்தகம் விளக்குகிறது. நிதி நிலையில் வலுவாக இருப்பது என்பது நம் வாழ்க்கையை நம் விருப்பப்படி வாழ்வதும் சுதந்திரத்தை அளிக்கிறது என்ன ஹவுசல் கூறுகிறார். அதாவது நமது நேரத்தை நம் கட்டுப்பாட்டில் வைச்சிருப்பது, நமது விருப்பங்களை நிறைவேற்றுவது மற்றும் நமக்கு பிடிக்காத வேலையை செய்ய நிர்பந்திக்கப்படாமல் இருப்பது என்று அவர் வளர்க்கிறார். நம்முடைய பண விஷய முடிவுகள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. நம்ம குடும்பம், நண்பர்கள், அனுபவங்கள் எல்லாமே இதை பாதிக்கும்னு ஹவுசல் சொல்லார். உதாரணத்துக்கு நிதி நெருக்கடியான சூழ்நிலையில வளர்ந்தவங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரிஞ்சிருக்கும். நல்ல சூழ்நிலையில வளர்ந்தவங்களுக்கு அது புரியாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் சூட நம்ம பண விஷய எண்ணங்களை மாத்தும். இதே மாதிரி வேலை போர் சோகம் மாதிரி சிலது நம்மள் பயந்த முயற்சி பண்ண விடாம செய்யும். நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய நிதி முடிவுகளில பெரும் பங்கு வகிக்கிறார்கள். நமது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் நிதி நிலையில் பொறுப்புடன் செயல்பட்டால் நாமும் அதே போல் நிதி நிலையில் பொறுப்புடன் செயல்பட வாய்ப்புள்ளது. மறுபுறம் நாம் எப்போதும் பொருளாதார நுகர்வு மற்றும் செலவு பற்றிய செய்திகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் பிறரை போலவே நடந்து கொள்ள வேண்டும் என ஈர்ப்புக்கு ஆளா நேரிடும். நம்ம சம்பாதிக்கிறதை விற்குறவா செலவு செய்ய வேண்டும், தொடர்ந்து சேமிக்க வேண்டும், நீண்ட கால முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற முக்கிய விஷயங்களை ஹவுசல் வலியுறுத்துகிறார். வாழ்க்கையில் உண்மையிலேயே முக்கியமானவை எவை என்பதை கண்டறிந்து அதுக்கேற்ப நமது நிதி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நமக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் விஷயங்களை நாம் முதலில் கண்டறிந்து அதுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தேவைப்பட்டா நிபுணத்துவம் வாய்ந்த நிதி ஆலோசகரின் உதவியை நாட வேண்டும் என்றும் ஹவுசல் வலியுறுத்துகிறார். அனைவருக்கும் தங்கள் நிதியை திறம்பட நிர்வகிக்க தேவையான நேரமோ அல்லது நிபுணத்துவமோ இருக்காது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை அளிப்பதோடு நபர்கள் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கும் உதவும்.